எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான். வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். ஜென்சி டிஎம்கே டீம்ல இருந்து திரு வெற்றிச்செல்வன் அவர்களோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு, ஆலமரம் இல்ல திமுக. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. சார் அடிக்கிறீங்க இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். ஜென்சி டிஎம்கேவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான திரு ஹேமந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தன்னை ஒருத்தர் கொத்தடிமை, நான் கொத்தடிமை தான் அப்படின்னு பேசிக்கிறது எப்படி முற்போக்காவோ, அவ்வளவு பெரிய மேடையில போய் இதை நார்மலைஸ் பண்றதுன்றது தப்பா இல்லையான்னு கேக்குறாங்க. நாங்க எல்லாருமே கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியா? அடிமை இல்ல கொத்தடிமை நீங்க யாரும் சொல்லல அந்த இடத்துல. மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அடிமை இல்ல கொத்தடிமை நீங்க யாரும் சொல்லல அந்த இடத்துல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? திரும்ப திரும்ப எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல எங்களுடைய வீடியோஸ்ல கொத்தடிமை நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுடைய பார்வைக்கு நான் கொத்தடிமையாவே இருந்துட்டு போறேன். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? நிச்சயம். என்ன திட்டுறாங்களா இல்ல சோசியல் மீடியா கமெண்ட்ல? அடிச்சா ஏன் கேட்க ஆளுங்கிறதுக்காக இந்த அனாதை எப்படி இப்படி வைக்கிறீங்களா? அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறவனுக்கு நீ ஒரு சாயம் பூசுறல்ல, இதெல்லாம் பேசுறவங்க பேர் கொத்தடிமைன்னு சொன்னீங்கன்னா நாங்க கொத்தடிமையாவே இருந்துட்டு போறோம். அந்த சாயம் மேல இருந்துட்டு போகுது, அது எனக்கு கரை கிடையாது. இந்த சாயத்தை பூசிக்கிட்டு நான் பெண்ணுக்காக ஒரு போராடுறேன்னா அது என்னுடைய பெருமை தானே. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இன்னைக்கு எங்களை திரும்ப திரும்ப நீங்க அந்த வார்த்தையை வச்சு எங்களை குத்தி குத்தி இப்ப எங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மாதிரி மென்டலா அதை அபியூஸ் பண்றீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கடா? பரவாயில்ல, நீ சொல்லிட்டு போ. போடா, அடிச்சா அசிங்கப்படுத்துறீங்களா? ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்கடான்னு யாரும் சண்டை போட வரல. எங்களுக்கு 200 ஊப்பின்னு திட்டும் போது எங்களுக்கு வேக சப்போர்ட்டா யாரும் வரல. எவ்வளோ அபியூசிவ் கமெண்ட்ஸு சொல்ல முடியாது சில விஷயம்லாம். நாங்கள் அவ்வளோ ரொம்ப அது பெயின்ஃபுல்லான விஷயம்தான். இளைஞர்கள் தன்னெழுச்சியா வரணும், நீங்க வந்தோம். இளைஞர்கள் அரசியல் பேசணும், நீங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம். இளைஞர்கள் இந்த அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும், நீங்க ஒரே நாள்ல 1000 பேர் சேர்த்து காட்டிட்டோம். இது எல்லாம் பண்ணா கூட மறுபடியும் இதெல்லாம் இளைஞர்களே இல்ல, இதெல்லாம் எடிட்டு அவங்க கொத்தூஸ் தான். அது அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் ப்ரௌட் கொத்து, சிக்கன் கொத்து, மட்டன் கொத்துன்ற மாதிரி. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த ஜென்சி இளைஞர் படைக்கு இந்த கொத்து ஊப்பி இதெல்லாம் பிடிக்காது, இந்த வார்த்தைகளே அவங்களுக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு கொள்கை தலைவரா பெரியார் வச்சுக்கிறாங்க. நாங்க பெரியார் அவரோட பேரன்கள்டா அப்படின்னு. அந்த ஆளுக்கு இந்த அடிமைத்தனமே பிடிக்காது. அடிமையா இருக்கிறதுனா ஒழிக்கணும் தான் அந்த ஆள் பாடுபட்டாரு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனே பின்னாடி படத்தை வச்சுக்கிட்டு நான் ப்ரௌடு கொத்தடிமை, நான் ப்ரௌடு ஊப்பி, இதெல்லாம் கேவலமான விஷயம். எது தொடர்ந்து மக்கள் கிட்ட கெட்ட பேரை வாங்கி கொடுக்குமோ அதை இவனுங்க மேடை போட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க அறிவாலயத்துக்குள்ள வந்தோடனே அதுக்கு கம்ப்ளீட்டா திமுக தான் முன்னெடுத்துச்சு, திமுகவாலே நடத்தப்பட்டுச்சு. அப்போ நாங்களா இதை முன்னெடுத்துட்டு போறோம்னு சொல்றோம். ஜென்சி டிஎம்கேன்னு பேர் வச்சுக்கிறீங்க, அறிவாலயத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க, மேடையில டிஆர்பி ராஜா பேசுறாரு. அப்போ எப்படி இது திமுகவோட தொடர்புள்ள நிகழ்ச்சி? இல்ல கரெக்டா கேட்டீங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் வந்தது எதர்ச்சி. யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு, உட்காருங்க. எதர்ச்சியா தான் வந்தாரு. தமிழ்நாட்டுடைய தொழில்துறைக்கு அவர் பண்ண சாதனைகள் சொல்லி முடியாது. இது வரைக்கும் யாரும் தொட முடியாத உச்சத்தை அவர் தொட்டு காட்டுகிறார். எதிர்கட்சி தலைவருக்கு புரியல ஒரு நல்ல வெள்ள இருக்கு. இப்ப போனா கொடுக்கணும், இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. என்ன சொன்னா? இப்ப போனா கொடுக்கணும், இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. எங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது எனக்கு டிஆர்பி ராஜா சார் பார்க்கும்போது எங்கேயோ தெரிகிறாரு. ரொம்ப உயர்ந்த இடம். அவர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில அவருடைய பங்குன்றது மறுக்க முடியாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கடந்த காலங்களில் திமுக எதிர்கட்சியா இருந்த பொழுதும் மேடை பிரச்சாரங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உதயநிதியினுடைய சகாக்களா மாறுறாங்க, அவர் தயவால அமைச்சராகிறாங்க. அதே மாதிரி இவங்க இப்ப பேசுற எல்லாருமே இன்பநிதியோட கேபினெட்ல வர போறாங்க. இன்பநிதி அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய படையை இப்ப தயார் பண்ணிட்டு திமுக. நீங்க இந்த கேள்வியை என்னால புரிஞ்சுக்க முடியல. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கம் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான்
முட்புதர்ல ஒரு 3 வயது பெண் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில உடனடியாக அந்த சிறுமியை சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கும் கொண்டு போனாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த 3 வயது சிறுமி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில கைதானவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பா பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞரை கைது செஞ்சு போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இதுக்கு தான் தலைவாட அடிச்சுக்கிறோம் தமிழ் தேசியம். நாங்க பிரிவினைவாதிலாம் கிடையாது. இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்வர் விஜய் அவர்களே பாருங்க, தமிழ் தேசியவாதிகளுடைய பல ஆண்டு கோரிக்கை இன்னர் லைன் பெர்மிட், உள் நுழைவு கடவுச்சீட்டு. பாதிக்கப்பட்ட பெண்ணுமே கூட வடமாநில ஒரு குடும்பத்தை சேர்ந்த சிறுமி தான். இது குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நபர், இந்த இளைஞரும் பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ஒரு சிப்காட்டு பல வெளிமாநில தொழிலாளர்கள் அங்க வேலை செய்யறாங்கன்னா அது எவ்வளவுக்கு உளவுத்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கணும். எங்க போச்சு உளவுத்துறை? அவன் யாரு, என்ன தொழில் பண்றான், அவன் வேலைக்கு தான் வந்திருக்கானா, ஒரு மண் அவன் எங்க வேலைக்கு வந்திருக்கான், அவனுக்கு வேலை கொடுத்தவன் யாரு, ஒரு இளவு அவன் எங்க தங்கியிருக்கான், யார் தங்க வச்சிருக்கான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறவன் யார், ஒன்னும் தெரியாது நமக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஞ்சாயத்து பேசியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆளுக்கு என்ன வேலை? வீடியோ பிடிக்க சொல்றாங்க சார். மக்கள் பேசுனதை கேட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பந்தப்பட்ட அந்த சிறுமியோ இறந்து போன சிறுமியோட பெற்றோரை கூப்பிட்டு இந்த ஆள் தனிமையில பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு? இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னத்துக்கு நீதி தாங்க ஃபர்ஸ்ட் வேணும். அவனை கூப்பிட்டு உள்ள வச்சு செட்டில்மெண்ட் பேசி சத்தம் போடாம அனுப்பிச்சீங்கன்னா அப்ப திமுகவுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் வேண்டி கிடக்கு? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இல்ல தனியா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேரண்ட்ஸ மீட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு? நீ என்ன பெரிய தனியா புடுங்கனியா தூய சக்தி நீனு? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இங்க இருந்தா மக்கள் போராடுறாங்க, ஆட்சிக்கு அவப்பெயர் வருது, அவங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சு கிளப்பூட பாத்தீங்க அப்படின்னு தானே நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் முட்டெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க, ரொம்ப பாவம் இதெல்லாம். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஸ்டாலினை விட அதிக கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? தயவு செய்து உளவுத்துறையை கண்ட்ரோல்ல எடுங்க, காவல்துறையை கலைச்சு போடுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி விடுங்க. இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம நம்ம ஏரியாவில் நம்ம ஜூரி செக்ஷன்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம வேலை போயிடும் அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்வாங்க. அந்த பயத்தை உருவாக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு மிஸ்டர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களே.